பைரவரே போற்றி போற்றி. ஸ்ரீ கால பைரவர் வழங்கும் ஆத்ம காயத்ரி நோன்பு அருள் உரைகள் 31ஆம் தின அருளுரை. காலத்தின் அதிபதியாகவும் கால சக்கரத்தினை இயக்கும் ஆற்றலாகவும் எமை ஏற்று வழிபடும் ஆன்மாக்களுக்கு கால பைரவராகிய யாம் ஓர் சத்தியத்தினை உணர்த்துகின்றோம். எத்தருணத்திலும் யாம் காலத்தினை இயக்கும் அதிபதியாக எமை ஏற்று இயங்குவதில்லை. யாமே காலத்தின் அங்கமாக உருக்கொள்வோம். யாம் இயங்கும் காலமாவோம். காலத்தினை இயக்கும் அதிபதி ஜோதிஸ்வரூபமான ஈசனே என்பதனை ஆழமாய் ஏற்றிடுவோம். இயக்குபவராய் நிலைப்பதனை காட்டிலும் இயங்கும் நிலையினை ஏற்பது பணிவினை அருளிடும், வெற்றிடத்தினையும் பெருக்கிடும். ஆத்ம காயத்ரி நோன்பினை ஏற்கும் உன்னதமான ஆன்மாக்களே, அகத்திய ரிஷிகளின் அருளாசியினால் யுகமாற்றம் சிறப்புறவே நிகழ்கின்றது. காலத்தின் இயக்கத்தினை யாம் ஒடுக்கிய நிலையிலும் விரித்தாண்டிட ஆசிகளை கோரிடும் காரணத்தினால் பொதுநலம் மிக்க செயல்களை ஏற்று ஆதிசக்தியானவரும் சற்றே விரிந்து இயங்கிட அனுமதி வழங்கினார். யாமும் ஆதிசக்தியின் ஆற்றல்களின் மூலமே விரிகின்றோம். எனினும் எத்தருணமும் பூரண ஒடுக்கம் காண்போம் எனும் சத்தியத்தினையும் உணருங்கள். மனிதர்கள் எத்தருணங்களில் இயக்கும் ஆற்றலாக செயல்புரிய வேண்டும் என்றும் எத்தருணங்களில் இயங்கும் ஆற்றலாக செயல்புரிய வேண்டும் என்றுமே உணர வேண்டும். காலத்தின் செயல்பாடுகள் குறித்தே யாம் எடுத்துரைக்க முனைகின்றோம். 18 கால சூத்திரங்களை வழங்கிடுவோம். உணர்ந்து ஏற்றால் உத்தமமே. வெகு சுருக்கமாகவே உரைத்திடுவோம். விரித்தாழ்வது உங்களது கடமையாகும். காலத்தின் முதல் சூத்திரம். காலத்தினை கடக்க வேண்டும் எனில் முதன்மையாய் இயங்கவும் இயக்கவும் அறிதல் வேண்டும். ஆத்ம காயத்ரி மந்திரத்தினை உரைத்து நோன்பு ஏற்று தீபச் சுடர்களை பொருத்தி நீரெடுத்து முக்கோணத்தின் மையத்தினில் விடுப்பது என்பது அம்மந்திரத்தினை இயக்கும் சக்தியாகும். எனில் மானுடர்கள் இயக்கும் கால அங்கத்தினில் நிலைத்து மந்திரங்களை உரைத்து நற்செயல்களை இயற்றுகின்றனர் என உணர கடவது. மறுபுறம் காலத்தின் மற்றுமோர் அங்கமாகிய இயங்கு சக்தியாக உருகொள்ள வேண்டும். தீபச்சுடர்களை பொருத்தி மந்திரம் உரைத்து நீர் எடுத்து நிலம் விடுத்து பூஜித்த நிலையினில் இயங்குகின்ற மந்திர ஓசையோடு கலப்புற வேண்டும். தீபச்சுடர்களிடம் மந்திர ஓசை என்பது எவ்விதம் கலப்புறுகின்றது என்றும் தீபத்தின் ஒளியும் வெப்பமும் மந்திர ஓசையும் ஒருங்கிணைந்து எச்செயலினை ஆற்றுகின்றது என்றுமே உணர வேண்டும். தீப ஒளியினை கண்ணுறுகின்ற தருணத்தில் உருவாகும் எண்ணங்களின் வெற்றிடம் பெருகுகின்றதா என்றே உணர வேண்டும். 3 தீபங்களும் உள் மைய வெற்றிட ஆற்றல்களை தூண்டுவதனை உணர வேண்டும். எண்ணங்கள் அற்ற ஆழ்ந்த அமைதி உருவாவதனை உணர வேண்டும். நீர் எடுத்து
முக்கோண மையத்தினில் விடுத்து உலக உயிர்கள் யாவும் விடுதலை அடைய வேண்டும் என்றே எண்ணி மந்திரத்தினை இயக்கும் தருணத்தில் நிர்மலமாய் வீற்றிருக்க வேண்டும். பின்னர் நீரானது எத்தகைய செயலாற்றுகின்றது என்பதனை உணர்ந்துவிட இயங்கு சக்தியாகவே மலர வேண்டும். சற்றே கூர்மையாக கண்ணுற்றால் நீர்ம மூலக்கூறுகள் யாவும் வெப்பசக்தியினை ஏற்று சிறு சிறு அணு துகள்களாய் மலர்ந்து காற்றினில் கலப்புற்று பிராண சக்தியாக உருகொள்வதனை உணர்ந்திடலாம். அவ்விதம் உருகொள்ளும் ஆற்றலோடு மனதினை செலுத்தி ஒருநிலை கொண்டால் அவ்வுயரிய மந்திர சக்தியானது காற்றினில் கலப்புற்று சூழ்கின்ற மானுட ஆன்மாக்களை அடைந்து மீண்டும் காற்றின் மூலக்கூறாகவும் நீர்ம மூலக்கூறாகவும் வெப்ப மூலக்கூறாகவும் பிளவுற்று ஒரு மானுடரின் செவிகள், விழிகள், நாசிகளின் மூலம் உட்சென்று உள் மூளையில் உள்ள உயிருக்கு உணவாகி ஞான அணுக்களையும் விழிப்படையச் செய்வதனையும் உணர்ந்திடலாம். அவ்விதமே நீங்கள் உரைக்கின்ற மந்திரத்தின் ஓசையானது உங்களது செவிகளை தீண்டி உட்செல்வதனையும் சூழ்கின்ற காற்று மண்டலத்தினில் உள்ள மாசுக்கள் அழிவதனையும் உணர வேண்டும். எனில் யாம் உணர்த்த முற்படும் சூத்திரம் யாது என்றே தெளிவுற உணருங்கள். அகத்தியரின் கூற்றுப்படி செயலாற்றி ஆத்ம காயத்ரி மந்திரம் உரைக்கும் வரை இயக்கும் சக்தியாக செயல்புரிய வேண்டும். பின்னர் சில மணித்துளிகள் அமைதியாக வீற்றிருந்து மந்திர சொற்களோடும் அதன் உட்பொருளோடும் ஓசையோடும் பூரணமாய் மனதினை செலுத்தி கலப்புற்று நீங்கள் ஆற்றிய ஒவ்வொரு செயலும் எத்தகைய பலனை உருவாக்குகின்றது என்றே அறிதல் வேண்டும். இவ்வகையில் செயல்புரியும் தருணம் பற்பல விழிப்பு நிலைகள் உருவாகும். தொடர்ந்து செயலாற்றினால் மாத்திரமே சூழலின் உணர்வு நிலைகளை உணர்ந்து ஏற்க இயலும். எனில் இம்மந்திரமானது எச்செயல் ஆற்றுகின்றது என்பதனை காலம் கடந்து தேகம் கடந்து பிரதேசங்களை கடந்து உணர வேண்டும். எனில் மந்திரத்தோடு பூரண கலப்பு கொள்ளுதல் வேண்டும். காலம் கடக்கும் முதன்மை சூத்திரம் என்பது இயக்கும் சக்தியாகவும் பின்னர் இயங்கும் சக்தியாகவும் உருகொள்வதொன்றே எனும் சத்தியம் உணருங்கள். 18 சூத்திரங்களையும் முழுமையாக அறிந்து உணரும் தருணம் சத்தியயுகத்தினையும் அடைந்திடலாம். காலத்தினை உணர்பவர்களே காலத்தினை கடக்கவும் இயலும் எனும் மாபெரும் சத்தியம் உணருங்கள். சூத்திரம் செயல்பட அருளாசிகள். அன்பாலயம் அன்பாலயம் அன்பாலயம்